பவானி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணைகள் கட்டுவதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் இன்றோ அல்லது நாளையோ வழக்கு தொடரப்படும் என முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்தார். சட்டப்பேரவையில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் பேசுகையில், ஆந்திரா, கேரளா போன்ற அரசுகள் புதிதாக அணை கட்டுவது தொடர்பாக என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என கேள்வி எழுப்பியதை தொடர்ந்து குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், கேரள அரசு பவானி ஆற்றின் குறுக்கே 6 இடங்களில் அணை கட்ட முயற்சி மேற்கொண்டுள்ளதாகவும், இதுகுறித்து பிரதமருக்கு கடிதம் எழுதியும் பதிலில்லாததால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், இன்றோ அல்லது நாளையோ வழக்கு தொடரப்படும் என்றும் தெரிவித்தார். பவானி ஆற்றினுடைய அந்த பகுதியில் இருக்கின்ற பகுதிக்கு கேரள அரசு தடுப்பணைகள் கட்டுவதாக தகவல் வந்தவுடன் அந்த பகுதியில் சென்று ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. 6 இடங்களில் தடுப்பணைகள் கட்டுவதற்கு அவர்கள் திட்டம் வகுத்து ஒரு அணையில் மெட்டீரியல் தான் கொண்டு கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த பிரச்சனையும் நாட்டுடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு கடிதம் வாயிலாக நாம் தெரிவித்திருக்கிறோம். ஒரு 2 மாநிலங்களில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது நாம் உச்ச நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு முன்னால் பாரத பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதி மத்திய அரசினுடைய தலையீடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு அரசு கேட்பதுதான் வழக்கமான நடைமுறை. அந்த நடைமுறையை பற்றி 10 தினங்களுக்கு முன்பாகவே அங்கே கடிதம் எழுதப்பட்டது நாட்டுடைய பிரதமருக்கு. மத்திய அரசிலிருந்து பதில் வராத காரணத்தால் இந்த பிரச்சனையும் உச்ச நீதிமன்றத்திற்கு எடுத்து சென்று வழக்கு தொடுக்குவதற்கு வழக்கறிஞருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இன்று அல்லது நாளை அந்த வழக்கு அங்கு தொடுக்கப்படும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆழ்கடல் மீன்பிடிப்பு தொடர்பான கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த முதலமைச்சர், கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டதை தொடர்ந்துதான் இப்பிரச்சினை தொடங்கியதாக தெரிவித்தார். ஆழ்கடல் மீன் பிடிக்கிற பிரச்சனை உருவானது கச்சத்தீவை தாரை வார்க்கப்பட்டதுதான். கச்சத்தீவை தாரை வார்க்கப்பட்டதனால் நம்முடைய மீனவர்களுடைய மீன் பிடிக்கின்ற அந்த வரையறை எல்லைக்கோடு சுருக்கமாக வந்துட்டது. அதன் காரணமாக நம்முடைய பாரம்பரிய உரிமையான நம்முடைய ஆழ்கடல் மீன் பிடிக்கிற உரிமையை பெறுவதற்காகத்தான் இப்பொழுது கச்சத்தீவை மீட்டெடுப்பதற்கு இதைதான் டாக்டர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நிலையில் கூட உச்சநீதிமன்றத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் கழகத்தின் சார்பாக அங்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கினை தொடுத்தார்கள். 2011 ஆட்சிக்கு வந்த பிறகு மீண்டும் 2010 ஆட்சிக்கு வந்த பிறகு வருவாய்த்துறையை இணைத்து அந்த வழக்கு இப்பொழுது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வழக்கில் கச்சத்தீவு ராமநாதபுரம் ராஜா சேதுபதி மன்னருடைய நிலம், சொந்த நிலம், நம்முடைய நிலம் என்று வருவாய் ஆவணங்களில் இருக்கிறது. அப்படி இருக்கையில் நம்முடைய ஒப்புதல் இல்லாமல் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலும் அங்கே சட்டமாக்காமல் ஒப்புதல் பெறாமல் அப்பொழுது இந்த கச்சத்தீவு அங்கு வழங்கப்பட்டது. அது தவறான முன்னுதாரணம் என்று சொல்லிதான் மாண்புமிகு அம்மா அவர்கள் இப்பொழுது உச்சநீதிமன்றம் சென்றிருக்கிறார்கள். உறுதியாக அது முடிவுக்கு வரும். இந்த கச்சத்தீவை தாரை வார்க்கப்பட்டவர்கள் தான் ஆழ்கடலில் மீன் பிடிப்பதற்கு என்ன தடை இருக்கிறது தெரியப்படுத்த வேண்டும்.